தனா, என்ன? ஒரு வழியா மாயாவ சீனு கல்யாணம் பண்ணிக்க போறான். ஆமா. அதான் மாயாவ என் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓ. அந்த லிஸ்ட்ல இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது யார் தெரியுமா? யாரு? அந்த லக்கி கேர்ள் வேற யாரு? நீதான். நானா? ஆமா, நாம தான் கரெக்டான மேட்ச். நீயும் நானும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினைக்கிறேன். ஏய், ஏதாவது எடுத்து அடிச்சிட போறேன். ஏய் தவணி பாப்பா, ஏன் கோவப்படுற? ஏய், வெளியூர்ல இருக்கும்போது உன் தலையில அடிக்கடி பட்டுருச்சா? நட்டு லூசானவ மாதிரி பேசுற. ஏன் உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்க கூடாதா? டேய், எனக்கும் கார்த்திக் சாருக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதானே? இப்போ சீனு சார் கூட தான் என்கேஜ்மெண்ட் ஆச்சு. இப்போ என்ன அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது? சீனுக்கும் மாயாக்கும் தானே நடக்க போகுது. அப்படி உன் என்கேஜ்மெண்ட்டும் கேன்சல் ஆகி உனக்கு என் கூடவும் கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பாட்டு வருமே, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. இப்படியே பாடிக்கிட்டே நீ சுத்து. எனக்கும் கார்த்திக் சாருக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. இல்ல, அடிக்கடி நான் உன் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்கு. கனவு காண்றதெல்லாம் நல்லதுதான், ஆனா நிஜத்துல நடக்காது. நீ வேணா பாருதனா, உன் கல்யாணத்துக்கு நான் ஒரு கேம் ஆடி உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். நீ என்ன வெறுப்பேத்தி பாக்குறேன்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கும் கார்த்திக் சாருக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நீ அர்ச்சதை போட்டு பந்தியில உட்காந்து சாப்பிட்டு போ. நீயும் நானும் புது ஜோடியா பந்தியில உட்காந்து சாப்பிடுவோம். இது நடக்குதா இல்லையான்னு பாரு. ஏய், கொன்னுடுவேன். இந்தா தண்ணி குடி. பரவாயில்லையே, தண்ணிலாம் ஊத்தி குடுக்கற. உனக்கு இருமல் வந்ததுக்கு நான் தானே காரணம். நீயா? எப்படி? நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தேன், அதான் உனக்கு இருமல் வந்துருச்சு. கிரிஞ்சுடா. அது மட்டும் இல்ல, என் இந்நாள் காதலியவும் வருங்கால மனைவியையும் நான் தானே பத்திரமா பாத்துக்கணும். ஓஹோ, என்ன ரொமான்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு? அது லவ் அதிகமாகும் போது ரொமான்ஸும் அதிகமாயிடும்ல. இருக்கிற லவ் போதும், முதல்ல இங்க இருந்து போ. யாராவது வந்துட போறாங்கடா. வரட்டும், எனக்கு என்ன பயம்? ஓ, பயம் இல்லையா? என் வருங்கால பொண்டாட்டி கூட நான் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பயம்? அப்படியா? நான் பெரியம்மாவை கூப்பிடுவேன். கூப்பிட்டுக்கோ. பெரியம்மா, பெரியப்பா. ஹேய், என்னடா பயப்படாம உட்கார்ந்திருக்க? மாயா, நீ ஸ்பீக்கரை வச்சு கத்தி கூப்பிட்டாலும் யாரும் வர போறது இல்ல. ஏன்? எல்லாரும் பக்கத்து ஊருக்கு கல்யாணத்துக்காக போயிருக்காங்க, காலையில தான் வருவாங்க. ஓ ஆமா, பெரியம்மா சொன்னாங்க. அப்போ யாரும் இல்லையா? யாரும் இல்ல, நீயும் நானும் மட்டும்தான். அதான் ரொமான்ஸ் ஜாஸ்தியா இருக்கோ? Of course, of course. ஆமா, நீ ஏன் போல? உன்னை பாத்துக்க ஆள் வேண்டாமா? ஓஹோ, அப்போ என்ன பாத்துக்க போற?
அதை விட்டா எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? ம். ஆ, என் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மடிச்சு வைக்கணும். ஐயோ மடிச்சா தேய்ச்சே வைக்கிறேன். நெக்ஸ்ட் ம், என் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணணும். பண்ணிருவோம். கிளீனிங் தானே. சாப்பிடுறதுக்கு எதுவும் வச்சிருக்க மாட்டாங்கல்ல, கடையில தான் வாங்கணுமா? கடையிலயா? கடையில வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகுறது? நானே சமைச்சு தரேன். குக் பண்ண போறியா? உனக்காக அத கூட செய்யலனா எப்படி? அப்போ என்ன கேட்டாலும் செய்வ? செய்வேன். ஆனா ஒரு கண்டிஷன். ஓ, இதுல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேறயா? என்ன கண்டிஷன்? இல்ல, உனக்காக இவ்ளோ செய்யறேன்ல, எனக்காக ஒரு விஷயம் செய்யணும். என்ன செய்யணும்? கட்டிப்பிடி வைத்தியம் கேள்விப்பட்டிருக்கியா? ஓ, ஹக் பண்ண சொல்ற? எஸ், அதேதான். வீட்டுக்குள்ள ஆள் இல்லனா ரொம்ப தைரியம் வருதோ? ஏன் இதுல என்ன தப்பு இருக்கு? இப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல. லவ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னைக்காவது நான் பவுண்டரி லைனை தாண்டி வந்திருக்கேனா? ஏதாவது கேட்டிருக்கேனா? இல்ல நீ எனக்காக பாவம் பார்த்து ஏதாவது செஞ்சிருக்கியா? இல்ல, இறக்கமே இல்ல. கல் நெஞ்சக்காரி. அப்போ நான் உனக்காக எதுவும் பண்ணதில்ல. அப்படி இல்ல, நிறையவே பண்ணிருக்க. ஆனா ரொமான்டிக்கா ஏதாவது விஷயம் பண்ணிருக்கியா? ஆமா, பண்ணதில்லதான். அதான் கேக்குறேன். அப்போ நீ கேட்டத நான் செய்யறேன். அப்படியா? எல்லாமே செய்வியா? டேய், go back. Go back. ஏய், நீ இப்பதானே பண்றேன்னு சொன்ன. பண்றேன். ஆனா அதுக்கு நீ என்ன எமோஷனலா இம்ப்ரெஸ் பண்ணணும். ஓ, ஆமா, சும்மாலாம் ஒரு ஹக்க நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இம்ப்ரெஸ் பண்ணு, அப்புறம் நீ கேட்டதை நான் செய்யறேன். அவ்வளவுதானே? பண்ணிட்டா போச்சு. அவ்வளோ கான்ஃபிடன்ஸா? ஏய், நான் இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன். ஆனா நீ பேச்சு மாற மாட்டியே. ஹலோ, நான் மாயா. சொன்ன வார்த்தையை நான் மாத்த மாட்டேன். அதானே, குடும்பத்துக்கு கொடுத்த வாக்குக்காக லவ்வையே விட்டு கொடுத்தவ தானே நீ. என் மாமாவோட சேர்ந்து நீயும் நீதி நேர்மை வாக்குன்னு மாறிட்ட. சீக்கிரம் பஞ்சாயத்து தலைவி ஆயிடுவ. முதல்ல நீ சொன்னதை செய். பேச்சு மாற மாட்டியே. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அப்போ ஐயாவோட வேலையை மட்டும் பாரு. இம்ப்ரெஸ் ஆகி நீயே ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சுப்ப. பார்க்கலாம். இங்க பாரு மாயா, கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன். ஏய், அதையும் பார்க்க தானே போறேன். பாப்போம். கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவோம் மாயா, சொன்ன வாக்கு. நீ முதல்ல இம்ப்ரெஸ் பண்ணு, அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகே, பண்றேன். என்ன தூங்கிட்டியா? ஏதோ இம்ப்ரெஸ் பண்றேன்னு பில்டப் எல்லாம் விட்ட. என்ன பார்த்தா தூங்கிட்டு இருக்கிற மாதிரியா இருக்கு? வேற என்ன? எனக்கு பசிக்குது. ஹோட்டல்ல போய் ஏதாவது வாங்கிட்டு வாயேன். என்னது, ஹோட்டல்லையா? ஹலோ, இவ்வளவு நேரம் உனக்காக தான் சமைச்சு வச்சிருக்கம்மா. குக் பண்ணியா? ஆமா, நீ படிச்சிட்டு இருந்தியே, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு குட் பாயா உட்கார்ந்து இருந்தேன். நீ குக் பண்ணேன்னு சொன்னா நம்புற மாதிரியே இல்லையே. ஏதாவது நூடுல்ஸ் வாங்கி தண்ணியில கொதிக்க வச்சியா? அதெல்லாம் இல்ல. நம்ம ஊர் சாப்பாட்டையும் வெளியூர் சாப்பாட்டையும் மிக்ஸ் பண்ணி ஸ்பெஷலா ஒன்னு பண்ணியிருக்கேன். என்ன சீனோ?
என்ன வச்சு டெஸ்ட் பண்ணலாம்லாம் பார்க்காத. வீட்ல வேற யாரும் இல்ல. என் உயிருக்கு யாரு உத்தரவாதம் தர்றது? ஏய் என்ன கிண்டல் பண்றியா? மாமா கிட்ட உனக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு போன் பண்ணி கேட்டு இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். பாரு. என்னடா இது? உனக்கு பீட்சா பிடிக்கும்ல? இது தோசை பீட்சா. என்னது? தோசையில பீட்சாவா? அது என்ன? அதுவா? நூடுல்ஸ். குடு. இது சேமியாடா? அதுல ஒரு புது ரெசிபியை ட்ரை பண்ணிருக்கேன். ஆமா, இது என்ன? அதுவா? பர்கர். ஏண்டா ரெண்டு பன்னுக்கு நடுவுல கேரட் குக்கும்பர் எல்லாம் வச்சுட்டு பர்கர்னு சொல்ற? என்னடா என்னென்னமோ பண்ணி வச்சிருக்க? பார்க்கவே வியர்டா இருக்குடா. ஏய் டிஃபரண்டா ட்ரை பண்ணிருக்கேன். இத மட்டும் சாப்பிட்டேன்னு வெயி அப்படியே மயங்கி மடியில விழுந்துடுவேன். எனக்கு பயமா இருக்கு. சாப்பிட்டு மயங்கி ஏதாவது விழுந்துட்டானா? ஏய் ரொம்ப பண்ணாத. உட்காரு. ஐயோ சீனு, வேண்டாம் சீனு, என்ன விட்டுடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம் சீனு. முதல்ல சாப்பிட்டு பாருயா. சீனு வேண்டாம் சீனு. இல்ல ஓடாத. என்ன விட்டுடு. அட சொல்றேன்ல இல்ல. நீ சாப்பிட்டு பாரு. தண்ணி குடிச்சுக்கேடா. ஏய் தண்ணி குடிக்காத. ஏய் முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் தண்ணி குடி. ஐயோ வா வா சொல்றேன்ல வா. உட்காரு. ஐயோ என்ன காப்பாத்த யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்ல, உட்காரு. ரொம்ப ஓவரா பண்ணாத. முதல்ல சாப்பிட்டு பாரு, அப்பதானே எப்படி இருக்குன்னு தெரியும். ஆண்டவா ஆண்டவா, ஐயோ நீதான் என்ன காப்பாத்தணும். முதல்ல பாஸ்தா சாப்பிட்டு பாரு. சாப்பிடு. நீ சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். எப்படி சூப்பரா இருக்கா? எஸ் அப்படி சொல்லு. இப்போ பர்கரை சாப்பிடு. என்னோட ஸ்பெஷல் ரெசிபி. சாப்பிடு. ஐயோ ஐயோ அப்படியே சாப்பிட்ட உடனே டேஸ்ட் நாக்குல ஒட்டிக்குமே. இந்த டேஸ்ட் போறதுக்கு ரொம்ப நாளாயிடும். அடுத்தது இந்தா இத அத அங்க வச்சிரு. இத சாப்பிட்டு பாரு. சாப்பிடு. சாப்பிட போறேன், நான் சாப்பிட போறேன். என்னாச்சு மாயா? என்னாச்சு? தண்ணியா இரு. இந்தா குடி. மெதுவா. என்ன
சூடா இருக்கா? வாயில வைக்க முடியலையா? வாயிலே வைக்க முடியலடா. சரி சரி, சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிடு. இப்ப இத ட்ரை பண்ணி பாரு. ஐயா சாமி, போதும்டா. இதுக்கு மேல இது ட்ரை பண்ணா நான் காலி ஆயிடுவேன்டா. ஏன்? உன்னை யாரடா சமைக்க சொன்னா? நமக்கு வராதத நம்ம ட்ரை பண்ண கூடாது. டேய், ஏய், உண்மை சொல்ல, வீட்ல யாரும் இல்ல. எத்தனை நாளா இந்த மர்டர் பண்ண பிளான் பண்ண? ஏய், என்னம்மா எப்படி சொல்ற? அப்ப எதுவுமே நல்லா இல்லையா? உனக்கு தான் சமைக்க வராதுல்ல. பீஸா பர்கர்னு சொல்லி என்னத்தடா செஞ்சு வச்சிருக்க? என்ன நீ? நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன், என்ன இப்படி அசிங்கப்படுத்துற? டேய், நிஜமாவே நல்லா இல்லடா. நீ சாப்பிட்டு பாத்தியா? இல்ல, ஃபர்ஸ்ட் நீ டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிறதுனால தான் நான் சாப்பிடல. அட பாவி, என்ன ஒரு லேப்ல இருக்கிற எலி மாதிரி மாத்திட்டியேடா. முதல்ல நீ சாப்பிட்டு பாரு. சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. வேணாம் மாயா. சாப்பிடுறா. எதுக்கு மாயா? அட சாப்பிடு. ஆ. என்ன சார், ரொம்ப பிடிச்சிருக்கா? இரு இரு இரு, உன்னை விட மாட்டேன். தோசை பீஸா இந்த. ஏய், வேணாம் 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 மாயா, ப்ளீஸ் மாயா. சொல்லக்கூடாது சொல்லும். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு. பார்த்து சாப்பிடு பட்டு. ஏய், பாஸ்தா. ஏய் மாயா மாயா, வேணாம் மாயா, மாயா ப்ளீஸ் மாயா. மாயா செல்லல. நல்லா இருக்கா? தண்ணி தண்ணி. இருடா. யப்பா, குடி. இப்ப தெரியுதா என் கஷ்டம்? சாரி மாயா, நான் உனக்கு பிடிக்குமேனு ஏதோ ட்ரை பண்ணேன். அது இப்படி சொதப்பிடுச்சு. சரி விடு, மூட் அவுட் ஆகாத. உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. உன்னோட குக்கிங்க்கு நான் எப்பவுமே இம்ப்ரெஸ் ஆக போறது இல்ல. ஆனா உன்னோட எஃபர்ட்டுக்கு நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நிஜமாவா? எனக்காக என்ன பிடிக்கும்னு ஃபோன் பண்ணி கேட்டு அத செய்ய தெரியலனாலும் நீயே கஷ்டப்பட்டு ஏதோ செஞ்சிருக்க பாரு. அந்த எஃபர்ட் எடுத்ததுக்கு நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அப்போ நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் தானே சொல்ல வர? அப்படின்னா அந்த டீல் ஓகேவா? ஓகே தான். ஆஹா, ஓகே. Come on. சூப்பர்ரா, என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. ஏய், என்னது இது? நீ எடுத்த எஃபர்ட்டுக்கு பாராட்டுறேன். Keep it up. பை. ஏய் ஏய் மாயா, என்ன அசிங்கப்படுத்திட்டு போறேல? இரு, இதை விட சூப்பரா ஏதாவது பண்ணி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாரு. ட்ரை பண்ணு. பை, ஆல் தி பெஸ்ட். ஏய் ஏய் மாயா, மாயா, ஏய் இங்க பாரு, நான் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். இம்ப்ரெஸ் பண்ணி காட்டல பாரு. ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணுடா. காட்டுறேன் காட்டுறேன் மாயா, காட்டுறேன். இந்த சீனு யாருன்னு காட்டுறேன். அடுத்து என்ன பண்ணலாம்? எதுவுமே யோசனைக்கு வர மாட்டேங்குதே. சமையல் ஒர்க் அவுட் ஆகல. டேக் இட்யா. ஓகேயா? இந்த புடி என்ன? சர்க்கரையா அதிகமா போட்டுட்டேன்.
பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். என்ன சொல்றா? சக்கரை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. டன்டோடாய். எக்ஸ்கியூஸ் மீ. ம் 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 பச்சை குத்தி இருக்கேன். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா? அப்ப இதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா? அடுத்தது நான் உன் அம்மா சந்தியா பேசுறேன். நீ எப்படி இருக்க மாயா?